அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX11ல் ஒரு டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ப்ளிட் பாடி. இந்த ஸ்ப்ளிட் பாடி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் இன்றைக்கி இருக்க நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இது வந்து 34வது வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த கேட்கம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்ப்ளிட் பாடி சொல்லக்கூடியது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம போன வீடியோவில் ட்ரிம் பாடின்னு பார்த்துருப்போம். ட்ரிம் பாடினா நமக்கு எந்த பகுதி நமக்கு தேவையில்லையோ அதை நம்ம டேட்டம் பிளேன்ஸை வச்சோ இல்லைன்னா சர்ஃபேஸ் அடிப்படையில் வச்சு ட்ரிம் பண்ணியிருப்போம். அதாவது எந்த டைரக்ஷனை நமக்கு வந்து வேணுமோ இல்லை எந்த டைரக்ஷன் நமக்கு தேவையில்லையோ அந்த டைரக்ஷனை மூவ் பண்ணி நமக்கு வந்து ட்ரிம் பண்ணியிருப்போம். இப்போ எனக்கு அதே ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும், ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி வேணும், ரெண்டாக இருக்கணும் சொல்லி இருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரிம் பாடியால் முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான் ஸ்ப்ளிட் பாடி. அப்போ அந்த ஸ்ப்ளிட் பாடி எந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரிம் பாடியில் பார்த்தோம், எப்படி டேட்டம் பிளேன் சர்ஃபேஸ் எல்லாம் பார்த்தோமா, அதே ஆப்ஷன் தான் இதுலையும் இருக்குது. ஸோ அதில் கூடிய ஆப்ரேஷன் ஒன்றா இருக்கும், ஆனால் அதுக்கூடிய குறுக்கப்பட்ட அந்த கமெண்ட்ஸ் இருக்கோ அந்த பேஸ் பண்ணி தான் இது நம்ம ஒர்க் ஆகும். இப்போ இதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி பிளேன், ஸோ டேட்டம் பிளேன் இல்லை கோஆர்டினேட் சிஸ்டம், இதை பேஸ் பண்ணி கூட இங்கே செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ரெண்டாவது சர்ஃபேஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி. அப்போ சர்ஃபேஸில் வந்து நமக்கு அந்த இடத்துல சர்ஃபேஸை கிரியேட் பண்ணி நமக்கு வந்து கட் பண்ணணும். மூணாவது ஆப்ஷன் ஃபேஸு. அப்போ சர்ஃபேஸுக்கு ஃபேஸுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இதில் வந்து ஒரு செக்ஷன் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபேஸையும் வச்சு நீங்கள் வந்து டைரெக்டாக அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது தான் இந்த இருக்குது. ஸோ இது எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல லைனை நான் செலக்ட் பண்ணி இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது சர்ஃபேஸ் இல்லைன்னா ஷீட்டுன்னு கூட சொல்லலாம். இது அடுத்தது டேட்டம் பிளேன். நான் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 டேட்டம் பிளேன் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே அன்ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் தான் பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் 2 ஸ்கெட்சு ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கெட்சை வந்து ஒரு சீட்டாக வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் ஒவ்வொரு இதில் நான் டேட்டம் பிளேன் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். சரி, இப்போ எனக்கு இது வந்து ஒவ்வொரு இதையும் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும். அப்போ இதை செப்பரேட் பண்ணலாம்ல, எப்படி செப்பரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரே டைமில் நீங்கள் எத்தனை ஃபேஸ் அடிப்படையில் வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளிட் டூல் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மோர் ஆப்ஷனில் இந்த இடத்துல ஸ்ப்ளிட்னு இருக்கும், அதாவது ட்ரிம் சொல்லக்கூடிய ஆப்ஷனில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே வருங்க ட்ரிம்ஸ், அந்த எல்லா ஆப்ஷனில் ஸ்ப்ளிட் பாடின்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்ப்ளிட் பாடி இல்லைனா நீங்கள் மெனூஸில் போய் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா சர்ச் பாக்ஸ்லையும் கூட நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ளிட் பாடி எடுக்கிறேன். ஸோ எடுத்த உடனே இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். டார்கெட், டூல், செட்டிங், ப்ரிவியூன்னு இருக்குது. ஸோ இதில் நமக்கு 2 மெயினாக இருக்கக்கூடியது இந்த டார்கெட் அண்ட் டூல்ஸ் தான். இப்போ ஸ்ப்ளிட் பாடியில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்குள்ளே. ஸோ இவ்வளோ தான் இந்த மெயின் ஆப்ஷன், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆன் பிளேன் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ண பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டார்கெட்டு நமக்கு இந்த இது தான் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், அதுதான் நமக்கு டார்கெட். இப்போ டூல்ஸு, இப்போ நமக்கு என்ன டூல்ஸ் வேணும் தான் இது ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆன் பிளேன் இருக்குது. ஸோ செலக்ட் ஃபேஸ் ஆன் பிளேன் இந்த வந்துட்டுலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் எதெல்லாம் செலக்ட் பண்ண பாருங்கள், எதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ரிவியூ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதேமாதிரி அடுத்தது திருப்பியும் அதேமாதிரி இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணும். இந்த 2 ஷீட்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது டேட்டம் பிளான். இப்போ ஒரே நேரத்தில் 2 இது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமா, அப்ளை கொடுங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டு இந்த இடத்துல நாங்கள் டைரெக்டாக டேட்டம்ஸ் எல்லாமே நான் ஹைட் பண்ணுறேன். அதேமாதிரி ஷீட் சொல்லுதேன் ஹைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 2 ஸ்ப்ளிட் ஆகிட்டா பாருங்கள், 2-3 பாகமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இப்போ நான் இமிடியேட் ஹைட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இதுவுமே வந்து கரெக்டாக தனித்தனியாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிட்டு. ஸோ எத்தனை பீஸ் வேணுமோ அதேமாதிரி பீஸ் ஆகிரும். அதேமாதிரி இந்த இடத்துல நான் டேட்டம் பிளானை திருப்பி ஆன் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதேமாதிரி இந்த பொசிஷன்லேயே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு என்ன ஆப்ஷன் பாருங்கள். அதேமாதிரி செலக்ட் பாடி, அதேமாதிரி இந்த இடத்துல டேட்டம் பிளான் இப்படியும் நீங்கள் வச்சு செலக்ட் பண்ணலாம். ஸோ இதேமாதிரி டோட்டலாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நான் வந்து ஸ்கெட்சு எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணுறேன், ஷீட் ஹைட் பண்ணுறேன். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டேட்டம் பிளான். ஸோ டோட்டலாக ஹைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல லைன் வந்துட்டு பாருங்கள். ஸோ டோட்டலாக என்னென்ன ஃபேஸ் வருமோ அந்தந்த ஃபேஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணவும் பாருங்கள், இது யூனிட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாருங்கள் இந்த ஆப்ஷன் வச்சோன்னே இருக்கும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதில் தான் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஹைட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸாக வந்து நீங்கள் ஹைட் பண்ணலாம்.
நீங்கள் இல்லைன்னா நீங்கள் இமீடியட் ஹைடு கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம ஹைடு பண்ணி இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை அதே சமயம் நீங்கள் வந்து கலர் கொடுக்கும்போது கூட நீங்கள் தனித்தனியாக ஆப்ஷனில் நீங்கள் கலர் கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வைக்கும்போது அது ஒரு தனி செப்பரேட் பாடியாட்டு இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ இதே இதில் இப்போ அடுத்து இன்னொரு பொசிஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஸோ இங்கே ஒரு மாடல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த செக்ஷனில் வந்து அடுத்த டூல்ஸ் என்ன இருக்குன்னு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு செக்ஷனை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நியூ பிளேன் இருக்குது. இப்போ அந்த ஃபேஸ் ஆன் பிளேன்னு சொல்லும்போது நீங்கள் எந்த ஃபேஸில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதை மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இல்லை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லைனா அந்த பொசிஷனில் ஒரு டேட்டம் பிளேன் கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ நியூ பிளேன் இருக்குதா. ஸோ இந்த நியூ பிளேன் செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள் இந்த க்ரீன் கலராக மாறிட்டு. அப்போ இந்த க்ரீன் கலராக மாறினோடனே இந்த இடத்துல எந்த ஒரு ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிடும். ஸோ அது மூலமாக நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னு நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். ஸோ அப்ளை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேனை வந்து எந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணியிருக்கோமோ அந்த பொசிஷனுக்கு இது ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதுக்குள்ளே டேட்டம் பிளேன் எந்த மாதிரி டேட்டம் பிளேன்ஸ் மெத்தட் இருக்கோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். மூணாவது எக்ஸ்ட்ரூட் அண்ட் ரிவால்வ். இப்போ எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் இது என்னென்னா இப்போ நமக்கு நார்மலாக இப்படி எக்ஸ்ட்ரூட் எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த வரைஞ்சிருக்கோம்ல பார்த்துருக்கோம்ல இதுக்கு முன்னால். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கெட்சிங் ட்ரா பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ப்ரொஃபைல் பார்த்த மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல திருப்பி அதே மாதிரி ஸ்ப்ளிட் பாடி நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட். இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்கள் செலெக்ஷன் ஆப்ஷன் வந்து கேட்குது. அதே சமயம் டைரக்ஷன் எந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து இது வரணும்னு சொல்லி இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரூடை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணணும். இப்போ செலக்ட் கர்வ்னு கேட்குது. இப்போ செலக்ட் கர்வ்னா என்ன. இப்போ நீங்கள் வந்து எந்த இது எக்ஸ்டெண்ட் கர்வ்னு நான் இந்த கர்வை இந்த சர்க்கிளை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணோடனே ஓகே ஆகிட்டு. இப்போ இந்த இடத்துல அப்ளை கொடுங்க. கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு. இந்த இடத்துல பாருங்கள் நான் ஸ்கெட்ச் ஹைடு பண்ணுறேன். இந்த ஸ்ப்ளிட் ஆகிட்டா இப்போ இந்த இடத்துல நான் வந்து இமிடியேட் ஹைடு கொடுக்குறேன். இந்த பாருங்கள். ஸோ எப்படி ஒரு ஸ்கெட்சை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸ்கெட்ச் மூலமாக நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா அதுக்குள்ளேயே ஒரு இன்னர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்னர் ஆப்ஷன் மூலமாகவும் கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல செலக்ட் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே அடிப்படையில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து எக்ஸ்ட்ரூட் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ அது மூலமாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஃபினிஷ்னு கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல திருப்பியும் கேட்குது. இந்த கர்வு நான் இந்த கர்வு செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஓகே கொடுத்தேன்னு பாருங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்து டோட்டலாக கட் ஆகிட்டு. ஸோ இது தான் எக்ஸ்ட்ரூட். இன்னும் அடுத்தது இருக்குது ரிவால்வ். ஸோ இந்த ரிவால்வ் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்தது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்படி ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இந்த ரிவால்வ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் எந்த இது வந்து நீங்கள் ரிவால்வை நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் வரணும். ஸோ கம்ப்ளீட் ஆகாமல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணின்னு வச்சுங்களேன் என்ன ஆகும்னு பாருங்கள். நான் இந்த இடத்துல நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இதே பொசிஷனில் நான் வந்து ஆஃப் ஆட்டு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த பிளேன் தான் இருக்குது. கம்ப்ளீட்டே ஆகாமல் நான் சும்மா விட்டு ஒரு ரஃப் ஆட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போது திருப்பி நான் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பாடி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரிவால்வ் இருக்குது. அப்போ ரிவால்வ் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு ஆக்சிஸ் வேணும், ஒரு பாயிண்ட் வேணும். இப்போது இதை செலக்ட் பாடி எடுத்துட்டேன். செலக்ட் இந்த கர்வை செலக்ட் பண்ணிட்டேன். வெக்டார் இந்த வெக்டார் பாயிண்ட் அப்ளை கொடுங்க. இந்த இடத்துல வராது. ஸோ காரணம் என்னென்னா இது வந்து டோட்டல் பாடியை வந்து இது வந்து நமக்கு கவர் பண்ணி வெளியே போகலை. பாருங்க ஒரு எரர் மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறத வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துங்க. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லைன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பாருங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த ரிவால்வ் அடிப்படையில். இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் கட் பண்ணி அதை வந்து ஒரு சர்ஃபேஸாக எடுத்து நம்ம அப்படியே இப்படி தான் கட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அந்த ப்ரொஃபைலை நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைல் கட் பண்ணி எடுக்கிறத விட இதே இன்னருக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பர்டிகுலர் பார்ட் வந்து நமக்கு தேவை இல்லைன்னு அப்படி நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி மெத்தட் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கட் பண்ணக்கூடிய பார்ட் நமக்கு தேவை இருக்குன்னு சொன்னால் அந்த இதை வந்து செலக்ட் ஆகும். அப்போ நமக்கு இப்போ இந்த என்ன சொல்லி நம்ம தெரியறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிவால்வ் இருக்குது. ரிவால்வில் செலக்ட் கர்வ் நான் இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறேன். கர்வை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வெக்டார் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ வெக்டாரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு எனக்கு 360 டிகிரிக்கு எனக்கு ரொட்டேட் ஆகணும். இப்போ எனக்கு ரொட்டேட் ஆகணும்னு சொன்னால் முடியாது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பவுண்ட்ரி வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆகணும். இப்போ இந்த இடத்த பாருங்கள் வந்துட்டா கரெக்டாக அந்த இடத்துல ஷேப் வந்துடும். இப்போ இந்த இடத்துல கலர் கொடுக்கணும். இந்த இடத்துல கலர் கொடுத்துட்டு கரெக்டாக எனக்கு எந்த ரேடியஸ் இருக்குதோ அந்த ரேடியஸ் ஃபுல்லாக அதே மாதிரி பொசிஷனில் நமக்கு வந்து வந்துட்டு வருங்க. ஸோ ஸ்ப்ளிட் பாடி. ஸோ இவ்வளோ தான் ஸ்ப்ளிட் பாடி. ரொம்ப ஈஸியான ஒரு டூல்ஸு. அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. மோல்ட் டிசைனை வந்து அதாவது
கோர் கேவிட்டி பிரிக்கிறதுக்கு இந்த ஸ்பிளிட் பாடி தான் மெயின் அஸ்திபாரமே. அதனால கண்டிப்பாக ஸ்பிளிட் பாடி சொல்லக்கூடிய இந்த டூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் வந்து ஃபேஸ் ஆன் பிளான், நியூ பிளான், இந்த 2 ஆப்ஷன் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் இந்த செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டாலரன்ஸ் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இல்லை. ஸோ இந்த மெயின் ஆப்ஷன் தான் இவ்வளோ முக்கியம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.